அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுறேன். தொழில் சார்ந்த வீடியோல இன்னைக்கு எது பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிடர்ஜென்ட் லிக்விட பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருக்கோம். மறுபடியும் ஏன் அதை பத்தி போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில சகோதர சகோதரிகள் இது நான் செட்டாவே நான் போய் கேட்டு வாங்கிக்கிட்டுமா, நீங்க சொல்ற பொருளை தனித்தனியா கேட்டு வாங்கினா ஒரு சில கடைகள்ல கிடைக்கல, அதனால நான் செட்டா கேட்டு வாங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி கேட்டு பாருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல எப்படி தர்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன பொருள் எல்லாம் நீங்க எழுதி இதே மாதிரி கேட்டு இதே மாதிரி வாங்கி அதே முறையில செஞ்சு பாருங்கன்னு நான் நிறைய பேர்த்திட்ட சொன்னேன். அதே மாதிரி ஒரு சிலர் செஞ்சுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு பதிவு போட்டிருந்தீங்க. அதோட போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி செட்டா தான் எங்க ஊர்ல தர்றேன்னு சொன்னாங்க, அதனால நான் செட்டா வாங்கி நான் செஞ்சு பார்த்தேன். எனக்கு ரிசல்ட் நீங்க சொன்ன அளவுக்கு இல்ல, உங்ககிட்ட நான் வாங்கி செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. நான் எந்த விதமான பொருளையும் விற்பனை செய்யற யோசனையில இல்ல. ஓகேங்களா? அதுவும் குறிப்பா கெமிக்கல் சம்பந்தமான பொருள் விற்பனைக்கு இல்ல. உங்க ஊர்ல இருந்து நீங்க வாங்கிதான் நீங்க செய்யணும். அதுதான் உங்களுக்கு லாபகரமா அமையும். ஏன்னா இப்ப என்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு கொரியர் செலவே உங்களுக்கு பெரிய செலவு வரும். உங்க ஊர்ல இருக்கிற கெமிக்கல் கடையில நான் சொன்ன எல்லா பொருளும் வாங்கி பாருங்க. ஒரு சகோதரி சொன்னதுக்காகவே எங்க ஊர்ல நான் போய் செட்டா கேட்டு பார்த்தேன். எனக்கு செட்டா பாத்தீங்கன்னா 3 பொருள் தான் கொடுத்தாங்க. டிடர்ஜென்ட் லிக்விட் செட்டா கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி அவங்களே கலர் கலந்து 1 லிட்டர்ல வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பொடி, அடுத்தது உங்களுக்கு என்ன பர்ஃப்யூம் வேணுமோ அந்த பர்ஃப்யூம், சர்பெக்சல் வேணுமா, ஏரியல் வேணுமா, ரின் வேணுமா, உங்களுக்கு எந்த பிளேவர்ல எந்த சென்ட் வேணும் அப்படின்னு அவங்களே கேக்குறாங்க. அந்த பர்ஃப்யூம் மட்டும் அவங்க கொடுத்துட்றாங்க. இதுல இதுல என்னென்ன பொடி கலந்துருக்காங்க நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அதே மாதிரி எந்த அளவுகள்ல கலந்துருக்காங்கன்னு தெரியாது. இதுல கலர் கலந்துருக்காங்கிறது தெரியும். வேற என்னென்ன உட்பொருட்கள் கலந்துருக்காங்கிறது நமக்கு தெரியாது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்ப பொதுவா சொந்த உபயோகத்துக்காக வீட்டுக்கு மட்டும் எனக்கு போதும் நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செட்டா உங்க ஊர்ல கொடுக்குறாங்கன்னா வாங்கி நீங்களே 5 லிட்டர் அளவுக்கு செஞ்சு நீங்க வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லாபகரமா இருக்கும். ஆனா இதுவே நான் தொழிலா கொண்டு போறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி சிம்பிளா ஒரு செட்டு மாதிரி நீங்க வாங்கி செஞ்சு அதை நீங்க தொழிலுக்காக கொண்டு போறீங்கன்னா, அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாவும் அமையுமான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு குவாலிட்டியும் கிடைக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால நான் சொன்ன அளவுகள்ல பொருட்களை தனித்தனியா வாங்கி நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்காக மட்டும்தான் இதை நாங்க வாங்கி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு இது பண்ணது. நான் முடிவு பண்ணி இந்த வீடியோ போடுறது. இதுல இருந்து எனக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒவ்வொருத்தரும் கேக்குறீங்களா, நான் இந்த மாதிரி டிடர்ஜென்ட் லிக்விட நான் தொழிலா எடுத்து செய்யலாமா அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்களா? அதுக்கு பதிலா நீங்க அதையும் செய்யலாம். அதுக்கு பதிலா இன்னொரு யோசனை, இந்த மாதிரி சிம்பிளா நீங்களே ஒரு செட்டு ரெடி பண்ணி அந்த செட்டா கூட நீங்க சேல்ஸ் பண்ணலாம். இப்போ வாங்குற கஸ்டமருக்கும், வீட்டு உபயோகத்துக்காக வாங்குற கஸ்டமருக்கும் அவங்களுக்கு லாபம் இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்குது, அதாவது செலவு குறையுது அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட ரெகுலரா வாங்குவாங்க. அந்த மாதிரியும் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அதாவது 1 லிட்டர் வேணும்னாலும் நான் தரேன், இதே மாதிரி செட்டா இருக்கு, நீங்க அதை வாங்கி ஒரு 5 லிட்டர் தண்ணியில கலந்து நீங்களே செஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி இந்த மாதிரி செட்டாவும் நீங்க சேல்ஸ் பண்றதுக்கு ஒரு தனி முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறது இது என்னோட ஒரு தனிப்பட்ட யோசனை. ஓகேங்களா? இப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, 4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க, அதுல அந்த தண்ணியில இந்த பொடியை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கலக்குங்க, அதுக்கப்புறம் இதையும் ஊத்திட்டு ஒரு 5 நிமிஷம் கலக்குங்க, கடைசியா பர்ஃப்யூம் சேர்த்திட்டு கலக்கிட்டு செட் ஆகிற அளவுக்கு ஒரு 4 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இத கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுங்க. இந்த வாசனையை வச்சு பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த காஸ்டிக் சோடா, அடுத்தது பாத்தீங்கன்னா சால்ட் மட்டும்தான் கலந்துருக்காங்க. யூரியா கலந்த மாதிரி எனக்கு தெரியல. தொடர்ந்து 5 நிமிஷம் கலக்கணும்னு இருக்காங்க.
கடையில செட்டா வாங்கி யூஸ் பண்றீங்கன்னா சொந்த உபயோகத்துக்கு மட்டும்தாங்க ஆகும். சேல்ஸுக்கு நமக்கு செட் ஆகுமான்ட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு எல்லா கடையிலயும் அப்படி கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அடியில நல்லா கெட்டி ஆகுதுங்க. அது ஒரு மாதிரியா தேங்கி நிக்குது. கலக்கவே தேங்கி நிக்குது. ஒரு சில கடைகள்ல குவாலிட்டியா தரமா கொடுப்பாங்க. ஒரு சில கடைகள்ல அவங்களோட லாப நோக்கத்துக்காக கொஞ்சம் லோ குவாலிட்டி பொருள்களை கொடுத்துருக்கலாம். டிடர்ஜென்ட் லிக்விட்லயே பாத்தீங்கன்னா லோ பிரைஸ், நார்மல் பிரைஸ், ஹை குவாலிட்டி இந்த மாதிரி 3 வெரைட்டில பொதுவா கெமிக்கல் கடைகள்லயே கிடைக்கும். நானே வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். இதுல கலர் கலந்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா SLES கலந்துருக்காங்க. ஸ்லரி ரொம்ப கம்மியான அளவுல தான் கலந்துருக்காங்க. நம்ம மெத்தேட்ல இந்த கொஸ்டாலோ பாலிமரோலாம் கலக்கல, நல்லாவே தெரியுது. இது லோ பட்ஜெட் டிடர்ஜென்ட் லிக்விடு. லோ குவாலிட்டின்னு நான் சொல்லலைங்க, லோ பட்ஜெட். ஒவ்வொரு பொருளும் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா அதோட அளவுகள் மட்டும் இல்ல, என்னென்ன பொருள்கள் எந்தெந்த அளவுல நம்ம சேர்க்கணும் அப்படிங்கறத விவரங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்மளோட அந்த பொருளோட தரம் எப்பவுமே நம்ம நல்லா கொண்டு போவோம். பாத்தீங்கன்னாலே தெரியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதை விட அடியில எதுவுமே கலங்கல, அப்படியே நிக்குது பாருங்க. கீழே தண்ணி மாதிரி இருக்கு. இதாகும். அந்த ஸ்லரிலியாகட்டும் SLESலி ஆகட்டும் ரொம்ப லோ லெவல்ல தான் சேர்த்திருக்காங்க. நல்லாவே தெரியுது. நீங்க நான் சொன்ன பொருள்கள்லயும் கூட நீங்க இந்த மாதிரி ஒரு செட்டா ரெடி பண்ணி மொத்தமா வாங்கி செட்டா சேல்ஸ் பண்ணலாம். 5 லிட்டர் செட்டு, 10 லிட்டர் செட்டுங்கிற மாதிரி நீங்க தாராளமா கொண்டு போகலாம். உங்களுக்கு அதுல நல்ல லாபம் கிடைக்கும். நான் சொல்ற முறைகள்ல நீங்க தயார் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்ம கஸ்டமர் ரெகுலரா உங்ககிட்ட தான் கேட்டு வாங்குவாங்க. வேற எங்க மத்த பொருள்கள் வாங்கி பார்த்தாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காதுங்கிறதுனால தொடர்ந்து உங்ககிட்டயே இதான் கேட்பாங்க. ஒரு பொருளை நம்ம தயாரிக்கிறதோ விற்பனை செய்யறதோ பெரிய விஷயம் இல்லை. தரம் மாறாம வச்சுக்கிட்டோம்னா தான் நல்ல பெயர் கிடைக்கும். அதே மாதிரி வாடிக்கையாளர் நம்மகிட்ட தான் எப்பவுமே பொருள் வாங்கணுங்கிற அந்த மனநிலையை கொடுக்கறதே தரம் தான். ஏன்னா தொடர்ந்து அவங்க நம்மகிட்ட வாங்கினா தான் நமக்கு லாபங்கிறது கிடைக்கும். இந்த மாசம் ஒரு புது கஸ்டமர் 10 பேரு, அடுத்த மாசம் புது கஸ்டமர் 10 பேரு, அப்படி அதிகரிக்கணுமே ஒழிய இந்த மாசம் வாங்கினவங்க அடுத்த மாசம் வாங்கலாம், வாங்காமையும் போகலாங்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்கு எப்பவுமே கொண்டு வந்துடாதீங்க. தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் கலக்குங்க அப்படின்னாரு. நிறைய பேர் கெமிக்கல் எங்கெங்க கிடைக்குங்கிற அட்ரஸ கொடுங்கன்னு கேக்குறீங்க. நான் எங்க இந்த மாதிரி நான் தரமா வாங்குறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஒரு திருப்திகரமானதா கொடுக்கல. ஓகேங்களா? அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நான் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சியை எடுத்தேங்க. இது கலந்தாச்சுங்க. ஆனா நம்ம செஞ்ச விதத்துல இது அந்த குவாலிட்டி வரல. நல்லாவே தெரியுது பாருங்க, உங்களுக்கே தெரியும்.
ஓகேங்களா? ஏதோ தண்ணி மாதிரி இருக்கு. இதே மாதிரி செட்டா ட்ரை பண்ணுங்க. நான் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் வாங்கி வாங்கி நிறைய இடத்துல பார்த்து எனக்கு தரமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். பர்ஃப்யூம் ஆட் பண்றாங்க. எனக்கு எந்த இடமே செட் ஆகல. கடைசியா ஒரே ஒரு இடம் தான் செட் ஆச்சுங்க. அவங்க எனக்கு கொரியர்லயும் கூட அனுப்புறாங்க. அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப வரைக்கும் அவங்க எனக்கு தரம் மாறாம பொருளை குடுக்குறாங்க. செட்டா குடுக்கறனால எனக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாவும் இருக்கு. நிறைய பேர் கேட்கறதுனால அவங்களோட மொபைல் நம்பரை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். பாத்துக்கோங்க. நம்மளோட தொழில் பயிற்சி வீடியோ இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். டிடர்ஜென்ட் லிக்விட் செட் மட்டும் இல்லாம ஃபேப்ரிக் கண்டிஷனர் செட்டு, அடுத்தது பாத்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற லிக்விட் செட்டு, இந்த மாதிரி ஒரு 4-5 வகையான செட்டு கொடுத்துட்றாங்க. இப்ப கொஞ்சம் லைட்டா திக்கா இருக்குங்க. அவங்க நம்பர் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுறாங்க. கடையில ஒரு 2 மணி நேரம் அப்படியே செட் ஆகுறதுக்கு அப்படியே விட்டீங்கன்னா போதும்னாங்க. நான் ஒரு 5 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் விட்டுட்டேன். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த தண்ணி பேஸ்ல தான் இருக்குங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும். எனக்கு அந்த லிக்விட டிடர்ஜென்டோட அந்த ஸ்மெல் அந்த இது எதுவுமே வரல. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, தப்பா எடுத்துறாதீங்க. என் பொருளை விற்பனை செய்யறதுக்காக எல்லாம் நான் சொல்லல. இப்ப நம்மளோட பொருளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இத கொஞ்சம் ஓபன் பண்ணிடுங்க. இப்ப நம்ம செஞ்சதோட டிடர்ஜென்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாசனை எல்லாமே நல்லா இருக்கு. திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியும். உங்களுக்கு பார்க்கையிலேயே தெரியும் அதோட திக்னஸ் எப்படி, இதோட திக்னஸ் எதுன்னு. கலர் பிரச்சனை இல்ல. நம்ம எந்த கலர் வேணாலும் சேர்த்திக்கலாம். அளவா சேர்த்திக்கலாம், கம்மியா சேர்த்திக்கலாம், அதிகமா சேர்த்திக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த குவாலிட்டி, திக்னஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்க. அது செட்டா வாங்கின இடத்துல எனக்கு கிடைக்கல. இது எதுக்காக அப்படின்னா, நீங்க கெமிக்கல் வாங்கல ரொம்ப கவனமா பார்த்து வாங்குங்க. ஃபர்ஸ்ட் செய்றீங்கன்னா சின்ன அளவுல வாங்கி நீங்க ட்ரையல் பார்த்துட்டு ஓகே நல்லா வந்திருக்கு அப்படின்னா தொழிலுக்கு கொண்டு போங்க. அவசரப்பட்டு நிறைய வாங்கி உங்களோட பணத்தை வீட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? அதுக்காக உடனே நீங்க எனக்கு கொடுக்குறீங்களா, நீங்க சேல்ஸ் பண்ணீங்களா கேட்டுறாதீங்க. நீங்க ஒரு தொழிலா ஆரம்பிச்சா மட்டும்தான் எனக்கு அது சந்தோஷம். ஓகேங்களா? அந்த மாதிரி யாரும் கேட்ட மாட்டீங்கிற ஒரு நம்பிக்கையை உங்ககிட்ட நான் விதைச்சிடுறேன். அடுத்து தொழில் சார்ந்த என்ன வீடியோ பதிவிடலாம் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.